மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை அகற்றுவது எப்படி அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மனிதன் தனக்கு தோன்றுவதை செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் சிலர் தங்களுடைய செயல்பாடுகளால் விளையக்கூடிய நன்மைகளை விட சின்ன சின்ன தீமைகளை நினைச்சு அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னைக்கு வரைக்குமே தங்களினுடைய மனம் நோகக்கூடிய வகையிலான நிகழ்வு நடந்தா அது குறித்த சிந்தனையிலேயே வலம் வருபவங்க ஏராளம் பேரு. பிறர் சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்த இவங்க தங்களினுடைய மனதில் போட்டு குழப்பமடைவாங்க. அதுல இருந்து மீளுவதற்கும் அதிக காலம் எடுத்துக்குவாங்க. இடைப்பட்ட காலத்துல அவர்களின் மனதுல தாக்கத்தை ஏற்படுத்திய சம்பவம் நிலைச்சு நிற்கும். இவ்வாறு நான் செய்திருக்கலாமோ, அவ்வாறு நான் செய்திருக்கலாமோ, அப்படி செய்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு மனதை தொடர்ந்து ரணமாக்கி கஷ்டப்படுவாங்க. நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது விசித்திரமான ஒரு குணத்தை கொண்டது. மனதளவில் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு நடந்தா அதை உடனடியா சிந்திக்க தொடங்கும். துவண்டு விடும் மனம். அந்த சமயத்துல தான் நம்மளுடைய மனதினை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லாத பட்சத்துல மனம் கவலையில துவண்டுடும். எப்போதுமே மன ரீதியான அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகள் மனச்சோர்வு, மனநோய் போன்றவைகளுக்கு வழிவகை செய்யும். மூளையினுடைய செயல்பாடுகளும் அடுத்தடுத்து முடங்கும். சிந்தனையை கட்டுப்படுத்துங்க. இதனால மனநலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் முக்கியமானது. அதிக அளவு எந்த நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது மனதுக்கு மட்டும் இல்லைங்க, உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் கேடு தரும். மன அழுத்தம், பதட்டம் போன்றவை உடலினுடைய செயல்பாடுகள்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி நம்மளுடைய மனம் கட்டுக்குள் இல்லாம போகும். இதனால சிந்தனையை ஒருங்கிணைச்சு கட்டுப்படுத்த வேண்டும். நம்மளுடைய மன கட்டுப்பாடு இழக்கப்படுவதா உணரும் பட்சத்துல அது சார்ந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்க வேண்டும். அந்த சமயத்துல மூச்சை ஆழமா உள்ளிழுத்து வெளியே விடுறது மனதினுடைய அழுத்தத்தை சாந்தப்படுத்தும். தியானம் செய்வது, அமைதியான சூழல்ல கண்களை 2 நிமிடம் மூடி அமர்வது, இது எல்லாமே நல்லது. பிடிச்ச விஷயத்தை செய்து மகிழுங்க. சிந்தனையை மாத்துறதுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்தலாம். பிறருக்கு நன்மை பயக்கும் விஷயத்தின கூட நீங்க செய்யலாம். அவங்க சொல்லக்கூடிய நன்றி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கும். இயல்பா கடந்து போகக்கூடிய விஷயங்களுக்கு பதட்டமடையும் நபர்களும் அவர்களினுடைய சிந்தனை காரணமா அவதிப்படுவாங்க. மனதுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணத்தின முற்றிலுமே வெளியேற்ற இயலாது அப்படின்னாலும் அதை குறைக்க முயற்சிக்கையாவது செய்யணும். அந்த முயற்சி செய்யும் போது கண்டிப்பா அதற்குரிய பலனும் நமக்கு கிடைக்கும். கவலைகள் நம்மளுடைய மனதை கட்டுக்கடங்காம சூழ்ந்திருந்தாலும் அதை கண்டு கொள்ளாம நம்மளுடைய வேலைகள்ல திறம்பட செயல்பட்டா கவலைகள் ஓடியே போயிடும். செய்த தவறுகள்ல இருந்து திருந்தி அதை திரும்பவும் செய்யாம இருக்கிறது நல்லது. அந்த விஷயத்த மன கவலைக்கு ஊக்கப்புள்ளியா எடுத்து செயல்பட வேண்டாம்.